Hello and once again welcome back. இது IPL post auction reviews. இந்த post auction reviewல as usual பிரசன்னா நம்மள சேர்ந்திருக்காரு. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டீம் இந்த லாஸ்ட் 3 சீசன்ஸ்ல கசின் பிரதர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். LSG பார்த்து முடிச்சோம். அவங்க குவாலிஃபை ஆனாங்க 2 வருஷம், ஒரு வருஷம் குவாலிஃபை ஆகல. இந்த டீம் ஒரு வருஷம் ஃபைனல்ஸ், ஒரு வருஷம் சாம்பியன்ஸ், ஒரு வருஷம் குவாலிஃபை ஆகல. எஸ், we are talking about Gujarat Titans and what a kick ass auction they had அப்படினா சொல்லணும். விக்ரம் சோலங்கி அண்ட் ஆஷிஷ் நேரா என்ன கம்போஷர், என்ன கிளாரிட்டி, அவுட்ஸ்டாண்டிங். தேவர் ஜஸ்ட் இன் தேர் எலிமெண்ட்ஸ். ஆக்ஷன் பண்ணும்போது கம்ப்ளீட் கிளாரிட்டி. என்ன வேணும், எப்படி டீம் எடுக்க போறோம், ஆல்ரவுண்டா பேஸ் பண்ண போறோம். அவங்க ஒரே ஒரு பிட்டிங் வார்ல தான் ஹெவியா போனாங்க அண்ட் அந்த பிட்டிங் வார்ல டோட்டலா இன்வெஸ்ட் பண்ணாங்க. எஸ், ஐம் டாக்கிங் அபவுட் ஜாஸ் பட்லருக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 crores வரைக்கும் போனாங்க. நம்மள மார்க் ஆக்ஷன்ல 16 crores எடுத்தாங்க, 15.5 எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். What a pick to support Shubman Gill up top. லீடர்ஷிப் குரூப், ஒரு கேப்டன்சி அசிஸ்டன்ஸ் கிடைக்கும் கில்லுக்கு. சாய் சுதர்ஷனை 3ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வண்டி ரிட்டன்ஷன், ஷாருக் கான், தெவாட்டியா, ரஷீத் கான், அதுக்கப்புறமா வந்து பிலிப்ஸ் எடுத்திருக்காங்க, வாஷிங்டன் சுந்தர் எடுத்திருக்காங்க. போலிங் யப்பா கடப்பார 3 செட் எழுதி வச்சிருக்காங்க. பட்லரோட ஹை அக்விசிஷன், 3 ஃபாஸ்ட் பவுலர், சிராஜ், பிரசித், ரபாடா. இன் தோஸ் கண்டிஷன்ஸ் வித் நியூ பால், ஐயோ ஒன்றும் சொல்றது எதுவுமே இல்லை. ஸ்பின்னர் ரஷீத் கான், சாய் கிஷோர், வாஷிங்டன் சுந்தர், ஆல் பேசஸ் கவர்டு. பிரசன்னா, என்ன இவங்க தானே ஜெயிக்க போறாங்க? ஏன்னா இது வரைக்கும் நீங்க எல்லா டீமையும் 5, 6, 7ல முடிச்சிருக்கீங்க. மிட் டேபிள்னு சொல்லி RCB மட்டும் குவாலிஃபை பண்ணிருக்கீங்க. அப்ப இனிமே வரக்கூடிய டீம்ஸ் வந்து MI, KKR, CSK, GT எல்லாம் வர போறாங்க. இந்த 4 டீம்ல 3 டீம் வந்து 8, 9, 10 வரணும். கரெக்டா நான் சொல்றது? KKR, SRH இதுல இருந்தா 8, 9, 10 வரப்போகுது இல்லையா? கரெக்டா வரப்போகுது. இப்ப சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்ப நீங்க வேலையை ஈஸி பண்ணிட்டீங்க. கிக் ஆஸ் ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரிட்டென்ஷன்ஸும் பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. அதாவது ஒரு டீம் ரிட்டென்ஷன்ஸும் கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணி ஒரு டீம் பேலன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியா எடுத்திருக்காங்க அப்படின்னா இவங்க தான். ஒவ்வொரு ஒரு பாட்டு பாடி வியூவர்ஸை என்டர்டெயின் பண்ணுவேன். சிரிக்கிற மாதிரி பாட்டு பாடவே முடியாது. அதனால நானே கன்ஃபியூஷன் இருக்கேன். என்ன கேட்டா எப்படி பாடுவேன்னா, உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும் அப்படின்ற மாதிரி நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் அப்படின்னு செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த பிளேயிங்ல விட பாருங்க என்ன மாதிரி ஒரு பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டீங்க. சுப்மான் கில் இஸ் கோயிங் டு பேட் வித் ஜாஸ் பட்லர். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓப்பனிங் காம்பினேஷன் சொல்லுவேன், பர்டிகுலரா அந்த அகமதாபாத் பிச்சில். அதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்ட் சாய் சுதர்ஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோசிவ் கிளென் பிலிப்ஸ், ஷாருக் கான், ராகுல் தெவாட்டியா, வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான், சாய் கிஷோர், ககிசோ ரபாதா, முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. இதுல பியூட்டி என்னன்னா, இப்ப ஒவ்வொரு டீமுக்கும் என்ன சொல்லுவோம், பேக்கப் இல்ல, பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இல்லன்னு. என்ன எக்ஸ்ட்ராடனரியா வந்து பேக்கப்ஸ் எடுத்திருக்காங்க பாருங்க. கிளென் பிலிப்ஸுக்கு பதிலாக ஷெர்ஃபேன் ரதர்ஃபர்டு ரைட் பேக்கப், ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயரு. இந்த ஷாருக் கானோட பேக்கப், அவருக்கு எக்ஸாக்ட் பேக்கப்னு சொல்ல மாட்டேன், இந்த மஹிபால் லொம்ரோர் இருக்காரு, குமார் குஷாக்ரா இருக்காரு. வாஷிங்டன் சுந்தருக்கு பேக்கப் ஜெயந்த் யாதவ், சாய் கிஷோரோட பேக்கப் மானவ் சுத்தார், நிஷாந்த் சிந்து, ககிசோராபாதோட பேக்கப் ஜிரால்டு கூட்சியே, பிரசித் கிருஷ்ணாவோட பேக்கப் பிகாஸ் இஸ் இன்ஜுரி ப்ரோனு அர்ஷத் கானே, இசாந்த் சர்மா, அந்த குர்னூர் சிங் பிரார்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அவரும் நல்லா போடுவாரு, குல்வந்த் கெஜ்ரோலியா. உங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு இதுதான் பாத்தீங்கன்னா, வெளியில வந்துட்டு உங்களுக்கு கரீம் ஜன்னத் இருக்காரு. அது எனக்கு தெரியல எப்படி என்ன. அவர் வந்து அஸ்மத்துல்லா உமர் ஜைக்கு பேக்கப். போன வருஷம் அஸ்மத்துல்லா உமர் ஜை இருந்தாரு, அதுக்கு லைக் ஃபார் லைக் பாத்துருக்காங்க. எனக்கு அந்த ஸ்லாட்டுக்கு ஒரு வேணும் அப்படிங்கிற மாதிரி. கரீம் ஜன்னத் மோர் ஆஃப் அ பேட்டர் ஹூ கேன் போல். அஸ்மத்துல்லா உமர் ஜைக்கு போலிங் மோர் ஸ்கில். ஆஷா போலிங் வந்து டெத் ஓவர்ஸ்ல ஏமாத்தி ஒய்டியா இருக்கிறதுல போட்டு இஸ் வெரி டேலண்டட். நான் என்ன சொல்றேன்னா, இந்த காம்பினேஷன்ல சொர்க்க முடியாதுன்றேன். ஆனா இத்தனை அனுஜ் ராவத் இருக்காரு, அவரு ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், நாட் அ பேட் பேக்கப்னு சொல்ல மாட்டேன். இத்தனை பிளேயருக்கும் ரொம்ப பார்த்து செதுக்கி எடுத்திருக்காங்க. இப்ப இந்த பேட்டிங்ல என்ன பாருங்க, சுப்மான் கில் கன்சாலிடேட் பண்ணுவார், 13 ஓவர் எடுத்துட்டு போவாரு. பட்லர் வந்துட்டு இந்த T10 லீக் எங்க டீம் தான் ஆடுறாரு, சும்மா கீழி. சாய் சுதர்ஷன் டபுள் கியர், கிளென் பிலிப்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ், ஷாருக் கான் எக்ஸ்ப்ளோசிவ், ராகுல் தலவாட்டியா ஒரு எக்ஸ்ட்ராடனரி பினிஷர், வாஷிங்டன் சுந்தர் ஒரு பவர் பிளே ஆப்ஷன் ஆல்சோ இன் திருப்புலிஸ். அதுக்கப்புறம் இஸ் ஆல்சோ
பேட்டிங் சோ வெல். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரஷீத் கான், சாய் கிஷோர் கேன் ஆல்சோ பேட், 4 ஓவர் போடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ககிசோர் ரபாதா கையை சுத்தினாலே ஐபிஎல்ல விக்கெட் விழுதுப்பா, அதை சொல்லித்தான் ஆனும். அதுக்கப்புறம் டிஎஸ்பி சார், அலெக்ஸ் பாண்டியன், சிராஜ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிரசீத் கிருஷ்ணா. அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து ஸ்பின் ஆப்ஷனு கவர்டு, ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷனு கவர்டு, ஸ்டெபிலிட்டி டாப் ஆர்டரு கவர்டு, லேட் ஆர்டர் உங்களுக்கு வந்து டெப்த் கவர்டு. அப்படிங்கும் போது இது ஒரு மெக்னிஃபிசன்ட் ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும். 77 அவுட் ஆஃப் 100. இப்ப இவங்களோட பெஸ்ட் பிக்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஈவன் தோ இட்ஸ் எக்ஸ்பென்சிவ், நோ பிரெய்னர், ஜாஸ் பட்லர். ஷமி அன்பார்ச்சுனேட்டா போயிட்டாரு, அதுக்கு பல எக்ஸ்ட்ராடனரியா அவங்களுக்கு வந்து ககிசோர் ரபாதாவை எடுத்துட்டு வந்திருக்காங்க. பேக்கப்புக்கு அங்க சிராஜையும் கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும் போது 77 அவுட் ஆஃப் 100 என்ன பொறுத்த வரைக்கும் they should get into playoffs. ஒவ்வொரு தடவை என்னமோ ஆவாதேன்றாங்க. யோ, ஆவாதேன்னு எதுக்கே சொல்றீங்க? ஒரு தடவை ஜெயிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஒரு தடவை ஃபைனல்ஸ் வந்திருக்கீங்க, ஒரு தடவை தான் வந்து தப்பி போயிருக்கு. ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா பிரமோ எல்லாம் பாத்தீங்கன்னா ஆவாதேன்றாங்க. யோ, ஆகும் ஏன் இந்த தடவை 77 அவுட் ஆஃப் 100 குவாலிஃபை? எனக்கு தெரிஞ்சு இவங்க ஆகணும். இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ இந்த டீமுக்கு 77 on 100 கொடுத்தனா, அப்ப எந்த டீமுக்கு நீ 80க்கு மேல கொடுப்ப? ஒன்னும் புரியலையே நீ பேசுறது. நீ என்ன மேட்ச் மாஸ்டர் மாதிரி கரெக்ட் பண்ற பேப்பரை? என்னையா இந்த டீம்ல என்னையா குறைச்சல்? நீ சொல்ற மாதிரி எல்லா பேஸும் கவர்டு. என்ன கவர்டு இல்ல? கேப்டன்சிக்கு கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் வேணும் ஆன் த ஃபீல்டுக்கு. நீ இங்கிலாந்து கேப்டன், T20 கேப்டனை கொண்டு வந்து நுழைச்சிருக்காங்க. இதுக்கு மேல என்ன எடுக்க முடியும்? விக்ரம் சோலங்கி என்ன கம்போசரி ஆக்ஷன்ல? எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், மொத்தம் 9 பேர் எப்படியா இவங்களை இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்க விட்டீங்க? கரெக்டா ஒன்னே ஒண்ணு சொல்றீங்க. ஒண்ணுமே புரியல எனக்கு. ஏன்னா இதுதான் நம்ம போன எபிசோட்ஸ் எல்லாம் பேசுறோம். ஒரு பிளேயருக்கு மார்க்கியே ஆல் அவுட்டா போய் 25, 26, 27, 30 கொடுத்து எடுக்கும் போது இந்த மாதிரி பிளேயர் எல்லாம் இப்படி சல்லீஸா எங்கேயா சில பிளேயர் போனா இந்த மாதிரி ஒரு டீம் போய் பூந்துக்குது இல்ல. சூப்பரா எடுத்திருக்காங்க. இவங்க யாருக்கும் போல, இவங்க கிட்டயும் பைசா இருந்தது. ஏன்னா 2 அன்கேப் பிளேயர் வச்சிருந்தாங்க அவங்க ரிட்டென்ஷன்ல. அது தவிர ரஷீத் கான், சுப்மன் கில் வேற வச்சிருந்தாங்க ரிட்டென்ஷன்ல. சோ அவங்க அழகா ரீடைன் பண்ணி வச்சிருந்த டீம்ல சாய் சுதர்ஷனி வேற வச்சிருந்தாங்க. சோ அவங்க ரீடைன் பண்ண டீம்ல இருக்கிற பைசாவை எக்ஸ்ட்ராடனரியா யூஸ் பண்ணி எங்கேயுமே, அதாவது நீ சொல்ற மாதிரி பேக்கப்ஸ்ல கூட இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் 11ல போடலாம் போல இருக்கு. மானவ் சுதர்லா நாக்கிங் ஆன் தி டோர்ஸ் ஆஃப் இந்தியா. ஆஷா, அதாவது ஆக்ஷன்ல ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நிறைய டீம் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு வந்து இவன் கிடைச்சிட்டான், எனக்கு இது செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அடுத்தவனை நோண்டாம விட்டுறாங்க. பேட் ஸ்ட்ராட்டஜி அது. இப்ப நீங்க வந்து போன எபிசோட்ல ரொம்ப சொன்னீங்க, ஐபிஎல்ல எந்த டீம் பா வீக்கு அப்படின்னு. நீங்க ஆக்ஷன்ல நீங்க என்ன பண்ணணும்னா அந்த டைனமிக்ஸ் நீங்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த 2019ல நம்ம உட்காந்து பிளான் பண்ண போது, இப்போ நீ சும்மா நம்மள பேசாதயா, வந்தது கடைசியில என்ன நம்மள பேசிருக்க? ஒண்ணு எடுக்க முடியல நம்மளால. கிங்ஸ்ல மனோட என்ன பண்ணோம்? ஒண்ணும் பண்ண முடியல நம்மளால. அப்படி கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பர்ஃபார்மன்ஸ பத்தி நான் இதுவா பேசல. சிம்ரன் எட்மயருக்கு பிட்டு போட்டு மைக்கேசன் பக்கத்துல உட்கார்ந்தார், பிட்டு போட்டே இருன்னு. அதுக்கப்புறம் நீங்க மெசேஜ், யோ எதுக்கே போடுறீங்க பிட்டு அவருக்கு அப்படின்னு. இல்ல ஆஷா, நீங்க சொல்லுங்க, அப்பதான் பூரணை எடுக்க முடியும், ஏத்தி விட்டுலாம் விலையன்னு சொல்லிட்டு 4 கோடிக்கு மேல அவரை ஏத்தி விட்டு ஆர்சிபி தலையில கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூரண் வந்து அந்த 4 கோடிக்கு திருப்பி கிடைச்சாரு. ஒன்னே ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும், அந்த பேலன்ஸ பொறுத்த வரைக்கும் எப்படி இப்ப நிஜமாவே போறான்னா விளையாடுறான்னு தெரிஞ்சு ஈஸியா தெரிஞ்சிடும் ஆஷா. இப்ப நம்ம இப்ப ரிட்டன்ஷன்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம என்ன சொன்னோம், இந்த ஸ்பாட்டை ஃபில் பண்ணணும், இந்த ஸ்பாட்டை ஃபில் பண்ணணும். சோ இந்த பிளேயர் இல்ல, நம்மளோட கேஸ் வேற மச்சி, நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நம்ம வந்து மெகா ஆக்ஷன்ல உட்காரல, மினி ஆக்ஷன்ல சிந்துனது சதர்னு வச்சு மேனேஜ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருந்தோம். அதனாலதான் நமக்கு வந்து சாம் கரன், பூரான்லாம் அப்ப வெரி பிரேக்கிங் த்ரூ, he was a breaking through star. அப்ப வந்து அவன் ஒன்னும் he not really established himself. உங்களுக்கு வந்துட்டு மினி ஆக்ஷன்ல ஆக்சுவலி உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கதான் கஷ்டம். பிளேயர் பூல் ஆஃப் செலக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். இங்க வந்துட்டு பெரிய இதுங்கும் போது இப்ப நீங்க அவன் ரிட்டன்ஷன் பண்ண உடனே ஒரு 3 பிளேயரை எடுத்த உடனே தெரிஞ்சிடும் அவனுக்கு எந்தெந்த ஸ்லாட் இருக்கு. இப்ப 10 and 11 ஃபில் ஆகல. இப்ப இந்த குஜராத் வந்து இப்ப சிராஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கண்டிப்பா சிராஜுக்கு போய்தான், ஷமி போயிட்டாருன்னா சிராஜ் மாதிரி ஒருத்தராக எடுத்துதான் ஆகணும். உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதுக்காக ஃபாரின் ஸ்லாட்டை வந்து ரிசர்வ் பண்றாங்க. ஒரு ஃபாஸ்ட் பவுலரை எடுத்துதான் ஆகணும். இப்ப ககிசோர் ரபாதாக்கா ஹார்டா போறான்னா 10 கோடிக்கு நான் விட மாட்டேன் ககிசோர் ரபாதாவை. இன்னும் ஒரு 2 பிட்டு போட்டு 12 கோடி போட்டு அவனை அமுக்கி முடிச்சிருப்பேன். இப்ப ஜோஸ் பட்லர் எப்படி வந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் ஜோஸ் பட்லர் வேணும், அதனால எல்லாரும் போனாங்க. இது வந்து உடைக்கிற ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இப்ப ககிசோர் ரபாதா, அலெக்ஸ் பாண்டியன், டிஎஸ்பி சார்ல நீங்க என்ன பண்ணணும்,
போறாங்க அப்படின்னா ஓகே, கண்டிப்பா 10 கோடி ககிசோராபாத போனவங்க 12 கோடி ஷூரா போயிருப்பாங்க. ஏன்னா தட் இஸ் ஹவ் தே கேன் ஃபில் தேர் கேப்புங்கும் போது அந்த டைனமிக்ஸ் தெரிஞ்சு ஒட்டைக்க பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு ஆக்ஷன் டைனமிக்ஸ். அப்பதான் உங்களுக்கு வந்து அடுத்தவனுக்கு இப்ப என்ன உங்களுக்கே தெரியும் ஆஷா, இந்த ஐபிஎல்ல ஒரு ஸ்லாட் 2 ஸ்லாட் காம்பினேஷன் கிக் நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இப்ப இது நம்ம சொல்றோம், எல்லாராலையும் பண்ண முடியாது. இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎல் ஆக்ஷன்ல உட்காந்து 2 ஒண்ணு கிடையாது. ஒரு சில பிளேயருக்கு வந்து அவன் போகணும், அவன் போகாம வேடிக்கை பார்த்து பக்கோடா சாப்பிட்டு இருந்தான். டே என்னடா பண்ற அப்படின்னு நானே இங்க கத்துட்டே, நீ தான்டா போகணும், நீ போடா அப்படின்னா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே வந்து 10 ரன் வச்சிருக்காங்க. ஓகே, அவங்க ககிசோராபாடாக்கு 12 கோடிக்கு போக முடியாது. 12 கோடி போட்டு அவன் மேல போட்டானா அவனோட என்டையர் ஆக்ஷன் முடிஞ்சு போயிடும். எவன் போகணுமோ, எவன் கிட்ட பைசா இருக்கோ அவன் தான் போகணும். அவன் போகாம பகோடா சாப்பிட்டதுனால தான் இவன் கிட்ட இப்படி வந்து சேருது. அதுதான் நான் சொல்றேனே, நீங்க ஆக்ஷனுக்கு போகும்போது இவன் தான் என்னோட டார்கெட்டுக்கு நீங்க போனாலும் எக்ஸாக்டா அந்த காம்பினேஷன்ஸ் எப்படி போயிருக்கு, அவனுக்கு எவ்வளவு பர்ஸ் இருக்கு. ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா வந்து கிளியரா வந்துட்டு அந்த ஸ்லாட்டுக்கு அந்த பர்ஸை ரிசர்வ் பண்றான்றத உங்களால கண்டுபிடிக்க முடியும். அப்படி நீங்க கண்டுபிடிச்சு என்ன ஓவரா ரிஸ்க். இப்ப நான் என்ன சொல்றேன், 10 கோடிக்கு எடுத்துட்டாங்க, ஒரு 12.2 crores வரைக்கும் ஷூரா போயிருப்பாங்க. அதுக்கு மேல போடக்கூடாது. அதுக்கு மேல போட்டா உங்க தலையில கட்டி உங்களுக்கு சுனாம் தடவிடுவாங்க. அங்கேயும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இது வரைக்கும் அவன் வீங்க போறான். இப்ப நான் உங்களுக்கு கேக்குறேன், இப்ப எல்எஸ்ஜி வந்து போனாங்க பண்ட்டுக்கு, உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு அது நான் 35 கோடி போனாலும் போட்டு எடுத்தே ஆவேன்னு. எனக்கு ஆக்ஷனே பார்க்க வேணாம், ஆக்ஷனுக்கு முன்னாடியே தான் சொல்லிட்டேன் அங்கதான். அப்ப நான் என்ன பண்ணிருப்பேன், இன்னும் 2 கோடி இழுத்து விட்டுருப்பேன் நானு. ஏன்னா அவங்களுக்கு எப்படின்னா, யோ என் டீமை நான் வந்துட்டு பண்ட்டை வச்சுதாயா பில்டு பண்ண போறேன், நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் போத்தான் போறேன். அதே மாதிரி அவங்க ஸ்ரேயாஸ் ஐயருக்கு நீ என்ன வேணா பண்ணு. ஒரு சில தடவை இப்ப டெல்லி மட்டும்தான் சர்ப்ரைசிங்கா கேஎல் ராகுல 14 crores பிக் பண்ணாங்களே ஒழிய, இப்ப கேஎல் ராகுல இப்ப ஸ்ரேயாஸ் ஐயரும் பண்ணிட்டு அங்க போனது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது. அவங்க போறாங்க போது என்ன பண்ற வச்சா அவளை முடிச்சு விட்டுருக்கணும்னு நான் பார்த்திருப்பேன். எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படின்னு. அது அந்த டெஸ்பரேஷன்லயே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆக்ஷன் நடிப்பாங்க வேணும்னே அப்படியே டிஸ்கஸ் பண்ற மாதிரி. பட் அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னாலும் நம்ம போறோம்னு. அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்து நீங்க அடிக்கணும். அதை விட்டதுனாலதான் இந்த டீம் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து நின்று இருக்கு. எல்லா பேசஸும் கவர்டு. இவங்க எப்படி வேணாலும் பிளேயிங் லெவனை இவங்க மாத்தலாம். எல்லா பேக்கப்ஸும் உங்களுக்கு இருக்குன்றதுனால ஆஷிஷ் நேரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்க விக்ரம் சோலன்கி பத்தி இது பண்ணீங்க. ஆஷிஷ் வந்து நேரா உட்காந்துட்டு இருந்தாரு ஃபுல் ஆக்ஷன்லயும். அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப கூட இல்ல, நேரான்னு பேர் கொடுத்ததுனால அப்படியே நேரா உட்காந்துட்டு சீரியஸா பிக் பண்ணாரு. டிசர்வ் பிரைஸ் ஆக்சுவலி, டு பி ஆனஸ்ட் வித் யூ. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸலன்ட் டீம். ஒரு ஸ்டார்ட் கிடைச்சிச்சுன்னா அப்படியே போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்க பிளே ஆஃப்ஸ் கண்டிப்பா போகணும். பிளே ஆஃப்ஸ் இல்ல, நீ எல்லாத்தையும் சொல்றீங்க. ஒரு சிங்ஸ் இந்த 6 மாதிரி இல்ல, சின்னதா ஒரு இது கூட கண்டுபிடிக்க முடியல. 77 கொடுத்திருக்க, மனசாட்சியை அடகு வச்சுட்டு வந்து 77 கொடுத்திருக்க. இப்ப நான் உன்னை கேக்குறேன், நீ ஆப்போசிஷன் டீம்ல உட்கார்ற, இவங்களை எப்படி அட்டாக் பண்ணுவ? என்ன வீக்னஸ் இருக்கு சொல்லு. அதாவது ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அந்த காலத்துல இந்த காலத்துல இந்த ஆனந்த விகடன்ல வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு ரேட்டிங் கொடுப்பாங்க. பட்டம் சூப்பர் ஜூப்ளி ஹிட் 700 நாள் ஓடினாலும் 5.7 out of 10 கொடுப்பாங்க. நான் அந்த ஆனந்த விகடன் மாதிரி அவ்வளவு சீக்கிரம் நீங்க என்கிட்ட மார்க்லாம் வாங்க முடியாது. 77 out of 100 நான் கொடுக்குறேன் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி ஹை. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. ஓகே, ஜாஸ் பட்லர் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயரு. சாய் சுதர்ஷனும் சரி சுப்மான் கில்லும் சரி என்ன பண்ணுவாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க இன்னிங்ஸை. ஓகே, அதை பண்ணி கொடுத்தா அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளென் பிலிப்ஸ், ஷாருக் கான் வச்சு ராகுல் தெவாட்டியா எல்லாருமே உங்களுக்கு டெப்த் இருக்கு பேட்டிங்ல. வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான். இப்ப இவங்களோட நீங்க என்ன பண்ணணும்னா ஆல் அவுட்டா போயிட்டு அட்டாக்கிங் மோட்ல அந்த டாப் 3 நம்ம 8 ஓவருக்குள்ள டிஸ்லாட்ஜ் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா இவங்க வந்துட்டு எப்படி டீம் வச்சிருக்காங்கன்னா, திருப்பூலிலையும் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய சரக்கு உங்களுக்கு இருக்கு. பவுன்சி ட்ராக் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு சரக்கு இருக்கு. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு ககிசோராபாதா இருக்காரு, பிரசித் கிருஷ்ணாக்கும் பால் தொண்டைக்கே வரும். அதுக்கப்புறம் அவரு ஒரு பக்கம் டிஎஸ்பி வந்துருவாரு, எவன்டா அவன் ஏகாம்பரம் அப்படின்னு கேக்குறேன். அதனால உங்களுக்கு எல்லா இதுவும் உங்களுக்கு கவர் ஆயிருக்குங்கும் போது இவங்களை எப்படி நீங்க அட்டாக் பண்ணணும்னா இந்த டாப் 3 எப்படி டிஸ்லாட்ச் பண்றீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாம டாப் 3 நீங்க ஆட விட்டீங்க, உதறிடுவாங்க இவங்க. டாப் 3 டிஸ்லாட்ச் பண்றதுதான் ஒரே ஸ்ட்ராட்டஜி. அதை 2-3 வாட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் ரீசனபிளா பண்ணிருக்காங்க. தீபக் சேரை வச்சு லாஸ்ட் டைம் கூட சேப்பாக்ல ஒரு வாட்டி பண்ணாங்க. அந்த ஒரு ஸ்லோ பர்ன் நீங்க சொன்னீங்க கிட்ட, இந்த போலிங் அட்டாக் இருக்கு ஸ்பின்னிங் விக்கெட்லன்னு.
பட் பேட்டிங் அந்த இடத்துல மட்டும் தான் ப்ராபப்லி லுக்ஸ் லைக் சம்திங் தட் கேன் பி அட்டாக்ட் அப்பான். சரி, ஜிடியை பத்தி 77 on 100 கொடுத்துருக்கீங்க. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீம்லயே பெஸ்ட் பை எடுத்தீங்கன்னா பட்லர்னு சொன்னீங்களா, இந்த டீம்ல யாராவது ஒருத்தர் என்டையர் பேக்கப்ஸ்ல சேர்ந்து இது கொஞ்சம் சுமாரான பை அப்படின்னு எதை சொல்லுவீங்க? ஏதாவது சுமாரான பை இருக்கா இல்லையா? சுமாரான, அதான் சொன்னேன் சுமாரான பைனா, ஏன்னா கொஞ்சம் இந்த பெரிய பெரிய டிடர்ஜென்ட் ஆட் எல்லாம் வரும், எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சவனே அழுக்கு கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு, அந்த மாதிரி ஏதாவது அழுக்கு இருக்கா சொல்லு பார்க்கலாம். அழுக்குன்னு இல்ல, இப்ப இந்த கரீம் ஜன்னத்ன்றவரை எப்படி ஃபிட் பண்ண முடியும் அப்படின்றது என்னோட இது. இப்ப நீங்க ஒருவேளை வந்துட்டு இப்ப ககிசோராபாதாக்கு ஒரு பிரேக் கொடுக்குறாங்க ஸ்டைட் நிக்கல்னா அப்படியே ஜெரால் குட்ஸியா வந்துருவாரு. ஈவன் தோ ரெண்டு பேருமே சேம் இதுவான்னு கேட்டா அதை சொல்ல மாட்டேன், பட் டக்குன்னு காம்பினேஷன் உடையாது. இந்த கரீம் ஜன்னத்தை பாத்தீங்கன்னா என்ன பண்ணாலும் அவரை நீங்க ஆடவே முடியாது, என்ன பண்ணாலும் அவரை நீங்க ஆடவே முடியாது, ஒரு மேட்ச் கூட அவர் ஆட போறது இல்லை. அதே மாதிரி அனுஜ் ரவாத் ஈவன் தோ இஸ் a quality player. இப்ப அனுஜ் ரவாத் அவங்க எப்படி பார்த்திருப்பாங்கன்னா சாய் சுதர்ஷன் ஆர் அனுஜ் ரவாத் ஒரு அந்த ஸ்லைடு போட்டு, சாய் சுதர்ஷனுக்குலாம் நீங்க வந்துட்டு லைக் டு லைக் எல்லாம் வைக்கவே முடியாது. அப்படிங்கும் போது அந்த ரெண்டே இவ்வளவு பெரிய ஸ்குவாட்ல ஒரு ரெண்டு பிளேயர் தான் நீங்க சொல்ற ஒரு அழுக்குன்னா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி வந்திருப்பாங்க பாருங்க, பிளான் பண்ணி ஆக்ஷனுக்கும் போது கிரெடிட் ஹஸ் டு பி கிவன் வேர் இட்ஸ் டியூ. இவங்க குவாலிஃபை ஆலன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜியில ஏதாவது ப்ராப்ளம் வரலாம், இல்லைன்னா வந்துட்டு டீம் ஜெல்லா. ஐ திங்க் நம்ம ஒரு லெட்ஸ் மேக் ஒன் திங் கிளியர், டீமை வந்து ஆக்ஷன்ல எடுக்கிறது 50% ஆஃப் த ஜாப் டன். சடனா அங்க வந்துட்டு பிளேயருக்கு கிளிக்கே ஆகல, ஃபார்மே ஒர்க் ஆகல, திடீர்னு ஹோம் கண்டிஷன்ஸ்ல அவங்களால அந்த ஃபார்முலா பிடிக்க முடியல, ஏன்னா நிறைய நியூ பிளேயர்ஸ் வந்திருக்காங்க, அந்த பிச்சில் எப்படி போலிங் போறதுன்னு அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு 1 year ஆகலாம். அந்த மாதிரிலாம் ஆகி என்ன வேணா ஆனா, ஏன்னா at the end of the day this is coming back to sport. பட் as an auction இந்த மாதிரிலாம் ஒரு சைடு, ஏன்னா ஜாஸ் பட்லர் கூட ஒரு பிக் அவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க. ஜாஸ் பட்லர் எப்ப பார்த்தாலும் அந்த குஜராத் அந்த ஸ்டேடியம்ல ஆடும்போது ரன் அடிச்சிருக்காரு, இந்தியாவோட ஒரு பைலேட்டரல் சீரீஸ்ல T20ல வச்சு விதிப்பிட்டாரு. அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆடும்போது வச்சு நொறுக்கினார், ஆர்சிபியோட ஒரு குவாலிஃபயர் 1 or 2 ஞாபகம் வச்சு நொறுக்கிட்டாரு. அவருக்கு அந்த கண்டிஷன் சூட் ஆகுது. சோ அந்த வேல்யூ கொடுக்கும்போது சூட் ஆற மாதிரி நீ ஒண்ணுமே இல்ல. பிலிப்ஸ் சொன்ன ஃபர்ஸ்ட் லெவன்ல பிலிப்ஸ் எல்லாம் ஆடுவாருன்னு எனக்கு தோணல, ஏன்னா வாஷியா பிலிப்ஸா நீ பார்க்கும்போது வாஷி இருக்கும்போது லைக் பிள்ளைக்கு 2 பிளேயர் எதுக்கு ஒன்னா ஆடுவாங்க, தெபாட்டியா மேபி அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணலாம், மேபி எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆடலாம், எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் ஆடலாம். அவ்வளோ 1,36,75,000 ஆப்ஷன் வச்சுக்கிறாங்க. சோ அதை பார்க்கும்போதே அவங்க ஆக்ஷன் எடுத்ததை பார்த்தா வேற லெவல் இருந்துச்சு. சோ எனிவே ஏதாவது ஃபைனல் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கா, இல்ல உங்ககிட்ட க்ளோஸ் பண்ணிக்கலாமா? இல்ல இப்ப என்னன்னா உங்களுக்கு இப்ப நீங்க சொன்னீங்க அந்த மாதிரி பேட்டிங்கை பத்தி, ஃபெயிலியர் அப்படின்னா பட்லர் 500 ரன் ஒத்துக்கிறீங்களா? நீங்க பட்லர் சுமாரான சீசன்னா 450 இருந்து 500 ரன், சாய் சுதர்ஷன் சுமாரான சீசன்னா 450 இருந்து 500 ரன், சுப்மான் கில் சுமாரான சீசன்னா 450 இருந்து 500 ரன். ஸோ ஒன் டாப் 3 சுமாரான சீசன்னா 1,300 to 1,500 runs of the total runs to be scored by your team is going to come from your top 3. டெஃபினட்டா சுமாரான சீசன் தான். 10க்கு 4 ஓவர் பேங்கர் ரஷீத் கான், அதத்தான் ரஷீத் கான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ககிசோராபாதாவும் பாத்தீங்கன்னா அங்கங்க ரன்னு போனாலும் இட் டேக்ஸ் விக்கெட்ஸ் ஆன் ரெகுலர் பேசிஸ் ஐபிஎல்ல. அதே மாதிரி வாஷியும் கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா அவரும் போட்டுருவாரு, டிஎஸ்பி சாரும் போட்டுருவாரு. அங்க அகமதாபாத்ல டிஎஸ்பி சார் நல்லா பண்ணுவாரு, அதுல சந்தேகமே கிடையாது. பிரசித் கிருஷ்ணா ரேட்டிங் வெரி ஹைலி. ஒரே பிரச்சனை என்னன்னா இன்ஜுரியில இருந்து வராரு, அந்த பழைய பிரசித் கிருஷ்ணா அந்த பன்னீர் செல்வமா வருவாரான்றது தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸும் ஏமாத்தி 2 ஓவர் போலிங் போட முடியும். அதை தவிர சாய் கிஷோரை ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன், நல்ல கிரிக்கெட்டர் சாய் கிஷோர், எல்லா பேசஸும் கவர்டு. இவங்க பிளே ஆஃப் சேர்ந்து மிஸ் ஆனாங்கன்னா ஐபிஎலோட ஸ்டாண்டர்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவேன் நான். ஒண்ணுமே பண்ண முடியாது. பேசிக்கலி அணை கட்டுற அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து என்ன கிண்டல் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதுக்கு அணை கட்டி சேஃபா வச்சுக்கிற நீ. இப்ப மும்பை இந்தியன்ஸ், KKR, SRH அப்புறம் இந்த மாதிரி டீம்ஸ்ல இருந்து 2-3 டீமை நீ வந்து 8, 9, 10 பினிஷ் பண்ண. ஏன்னா RCB, GT குவாலிஃபை ஆயிட்டாங்க. டெல்லி, பஞ்சாப் மற்றும் LSG வந்து 5, 6, 7ல இருக்காங்க. ஸோ 8, 9, 10 ஸ்லாட்டும் 2nd and 4th இருக்கு. ஸோ நீ இந்த 5 டீம்ல இருந்து 3 டீம் 8, 9, 10 கொண்டு வரணும். அதை நீ எப்படி கொண்டு வர போறேன்னு அடுத்த எபிசோட் நம்ம பார்த்துடலாம். அது வரைக்கும் இந்த எபிசோட சேஃபா சொல்லலாமா டீம் டு பீட் GT இந்த வருஷம் IPLன்னு? டெஃபினட்டா அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இன்னொரு அவர் அப்படிதாங்க சொல்லியிருக்காரு. நீங்க வந்து அவர் திருப்பி பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா வருவாரு. அதுக்கு முன்னாடி நான் இந்த எபிசோட க்ளோஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். டீம் டு பீட் GTன்னு சொல்லியிருக்காரு. அப்பழிக்கின்ற ஒரு டீம், சரியான ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்னிறுத்திருக்கணும். அதை பத்தி காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எப்படிங்க ஆக்ஷன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க காமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ so much for joining us on this episode of IPL Auction Post Auction Review.